அந்த பந்தத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்னடி ராதா, நாமளும் காலையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். தூண்டல்ல ஒரு மீன் கூட சிக்கவே இல்ல. இந்த வருஷம் மீனாராய்ச்சியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன் சேலஞ்ச் வேற பண்ணிருக்கேன். ராதா, நம்ம ஒரு வேலை செய்யலாமா? என்ன அதோ அந்த பக்கத்துல பலவிதமான மீன்கள் சிக்கினாலும் சிக்கலாம். நம்ம மூணு பேர் நீட்டிட்டு போய் பார்த்து வரலாமா? ஓகே, லெட்ஸ் ட்ரை. எல்லாரும் விழ வேண்டியதான். கைய நல்ல வடி. எப்ப ஆனந்த், நம்ம ராமுவை எங்கேயோ காணுமே. தாத்தா, என்னோட பந்தை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பினேன், இன்னும் வரல பாரு. ராதா, இங்க பாரு, இந்த மீன்ல எவ்வளவு டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்குன்னு. கொண்டா எப்படி? ஏய், இது என்ன மீன் பாரு? நம்ம ஊர் மீன் தான், விட்டுடு. அவன் ரொம்ப கெட்டு போயிட்டான். பந்த எடுத்துக்கிட்டு வாடான்னு சொன்னா பொம்பளைங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். சீக்கிரமே இவனுக்கு ஒரு ஜோடியை கட்டி வச்சிடணும். இல்ல இதை எடுத்துக்கிட்டு வந்த மாதிரியே நாளைக்கு ஒரு ஜோடியை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி விடான்னு சொன்னாலும் சொல்லுவான். சும்மா இருப்பா, இந்த வாயிலா ஜீவனை போய் இப்படி எல்லாம் பேசாத. பாவம், இந்த துணியெல்லாம் இல்லாம அந்த பொண்ணுங்க எப்படி இருக்காங்களோ. ஐயோ, நீங்க வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் காணுமே. யார் எடுத்துட்டாங்க? எங்கடி வச்ச? ஐயோ, இங்க தானடி வச்சேன்.
இங்கதான் வச்சு பாருங்க நல்லா. ராதா, யாரோ வேணும்னு நம்ம ட்ரெஸ் திருடி இருக்காங்கடி. ஐயே, இந்த காட்டுக்குள்ள நம்மளை விட்டா வேற யார் வர போறாங்க? சிங்கம் கரடிங்களுக்கு கூட நம்மள இப்படி பாக்கணும்னு ஆசை வந்திருக்கு. எந்த நேரத்துல ஜோக் அடிக்கணும்னு தெரியல. ஏண்டி ராதா கோவப்படுற? எந்த கரடி கையிலாவது நம்ம ட்ரெஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம் வா. நாம ஃபிஷ் ஆராய்ச்சிக்கு வந்த மாதிரி இவன் யாரோ பொம்பளைங்க ட்ரெஸ் ஆராய்ச்சிக்கு வந்திருப்பான் போல இருக்கு. இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும். வாங்கடி போலாம். ராதா, இவன் இங்கிலீஷ் பட ஹீரோ போல இருப்பான் போல இருக்குடி. குதிரை, வில்லு, அம்பு எல்லாம் இருக்குடி. அவன் யாரா இருந்தா நமக்கு என்னடி? வாடி ஒரு கை பாப்போம். நாய் வேற இருக்குடி. இருந்தா என்னடி? கடிச்சா 10 இன்ஜெக்ஷன் தொப்புல சுத்தி குத்திக்கணும்டே. எந்த இன்ஜெக்ஷன் வேணாலும் குத்திக்குவேன். ஆனா இந்த நாய் இன்ஜெக்ஷனா எனக்கு ரொம்ப பயம்டி. இவ்ளோ லேட்டா இருக்கும்டி. என்ன ஊசி? நீங்க ஏதாவது திருட்டு ட்ரெஸ் வியாபாரம் பண்றீங்களா? பொம்பளைங்க ட்ரெஸ் மேல மோகமா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திருட்டு ட்ரெஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்களா? இல்லாட்டி போனா பொம்பளைங்க ட்ரெஸ் போட்டுக்க சபலம் ஏதாவது இருக்கா? பாருங்க சிட்டிங்களா, கொஞ்சம் நிதானமா கேட்டா விஷயம் என்னன்னு சொல்றேன். இப்படி தவளையாட்டம் கத்திக்கிட்டே இருந்தா எப்படி சொல்றது? ஓ, தவளையா? என்ன யார் நினைச்சிட்டு இருக்க? பார்த்தாதான் தெரியுதே, மீன் பிடிக்கிறவங்க. ஓ மை காட், மீன் பிடிக்கிறவங்களா? பாத்தியா பிருந்தா, இவன் எவ்வளவு கோல்பா பேசுறாரு. அதுல என்னோட ட்ரெஸ் இருக்கு, எடுத்துட்டு போயிட போறீங்க, ஜாக்கிரதை. ஏய், அதான் அவங்க போயிட்டாங்கல்ல, இன்னும் நாங்க தொங்க போட்டு நிக்கிற. வா, நம்ம சாப்பாட்டுக்கு வழி தேடலாம். பண்றத பண்ணிட்டு உன்னால முடிஞ்சத பாருங்கறான். இன்னைக்கு நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்த, அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். போதும் சும்மா இருடி. அந்த மனுஷனை பார்த்தாலே முரட்டு மனுஷன் மாதிரி இருக்கான். அவன் ஏதாவது பண்ணிருந்தா நம்ம கற்போட திரும்பி வந்திருக்கவே முடியாது. லைஃப்ல பயந்துட்டா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி கராத்தே கத்துக்க சொல்றேன். என்னாச்சுமா? ஒரு பெரிய யானை தாத்தா, அது எங்களை துரத்திட்டு வந்துச்சு. யானையா? மறுபடியும் இங்க வந்துருச்சா? ஐயோ, அது கண்ணுல பட்டா உங்களை ஒரு வழியாக்கிடும். வாங்க வீட்டுக்கு போகலாம். அது போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணாலும் போகலாம். தாத்தா, எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க மறுபடியும் இந்த குதிரைங்கள? குதிரைங்களா? அப்ப தவளைன்னு சொன்னா மீன் பிடிக்கிறவங்க சொன்னா இப்ப குதிரைங்களா? இல்லீங்க பிள்ளைங்களா, சேத்துல விழுந்த குதிரைங்க பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கும். சும்மா இருப்பா, உனக்கு எப்பவும் விளையாட்டு தான். பாவம் பொம்பளை பிள்ளைங்க அந்த யானைக்கு பயந்துகிட்டு சேத்துல விழுந்துட்டாங்க. போய் குடிக்க தண்ணி விடு. வாங்க. ஏய், மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லையே. ட்ரெஸ்ஸுக்கு இப்ப என்ன, என்கிட்ட நிறைய சாக்கு பை இருக்கு. அதை சுத்திக்கிட்டு இதை அவுத்துருங்க. ஐயோ, சாக்கு போய் மாட்டிக்கிறதா? கர்மம் கர்மம், எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் என்னென்ன நடக்க போதோ இல்ல உங்களாலதான். பிருந்தா, இந்த கடல் குளிர்ல இந்த சாக்கு பையன் மாட்டிக்கிட்டு முரண வீட்டுலதான் இருக்கணும் போல இருக்குடி. ராதா, ஆனந்த பாக்குறதுக்கு முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லவர் போல தெரியறாருடி. ஆவண்டி, ஒரு தனியா சமைக்கிறாரு. நாம போய் ஹெல்ப் பண்ணலாண்டி. சொல்லிடு, திடீர்னு கட்சி மாறிட்ட. ஐயோ பாவம், கிட்ட போனா நமக்கு தான் டேமேஜ் ஆயிடும். அப்படி என்ன டேமேஜ்? அதையும் பார்க்கலாம். டீனேஜ்ல டேமேஜ் எல்லாம் அவசியம்டி. கோழி ராணிங்களா, குளிர் அடங்கிச்சா? சாப்பாடு தயாரா இருக்கு, கொட்டிக்கலாம் வாங்க. வாங்கடி. தாத்தா, நீங்க வரலையா சாப்பிடுறதுக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க பொங்க சாப்பாட்டுக்கு. சரி வாங்கடி. கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல் உனக்கு பிடிக்கும் தானே? முருங்கைக்காய்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐயோ, உன்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், போயிடு. பிருந்தா, கேம்ப்ல நம்மள காணாம எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்களோ என்னமோ. அதுக்காக ராத்திரி நேரத்துல போய் யானை கிட்ட மாட்டிக்க சொல்றியா? பொழுது விடிஞ்ச பிறகு என்னென்ன விஷயத்த சொல்லிட்டா போச்சு.
எனக்கு தூக்கம் வருது. ராதா, ஆனந்த் சமையல ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. ஆனந்த கட்டிக்கிறவோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனந்த் 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 நாள் முழுக்க ஆனந்த் ஜபம் பண்ணிட்டு இருக்கியே, வேணும்னா நீயே அவரை கட்டிக்க. ஐயோ, உன்கிட்ட வந்து சொன்ன பாரு ஆனந்த். என்னடி ராதா, ஆனந்தி கைப்பட்ட பேக கையில வச்சுக்கிட்டு அந்த காட்டு ராஜாவை எப்படி கைக்குள்ள போட்டுக்கலாம்னு கனவு காண்றியா? ஒன்னும் யோசனை தேவையில்லடி. இந்த மீனை எப்படி வலை வீசி பிடிப்போமோ அப்படியே நீ இப்ப காதலுங்கிற வலைய அவருடைய இதயத்தை பார்த்து வீசிடு, தன்னால சிக்கிடுவாரு. என்னன்னு தெரியாம நான் வாடிக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா எனக்கு துணையா இருந்தேன் நீ, இப்ப எனக்கு இன்னொரு துணையும் தேடி கொடுத்துட்ட. அது என்னமோ தெரியல, அந்த ராதாவை பார்க்கணும்னு என்னோட மனசெல்லாம் அவளையே சுத்தி வருது. ஒரே ஒரு தரம் அவளை பார்க்கணும்னு தோணுது. பார்த்துட்டு வந்துட்டுமா? இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லிட்டு போற பாரு. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ இங்கேயே இருந்து அவரை பார்த்துக்க. நான் போய் ராதாவை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். இதான் என் பிரியமான காதல் கடிதம். இதை பார்த்து என் இதயத்தை புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏ ராதா, சீக்கிரம் வாடி, யாரும் வந்துட போகுது. ராதா என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுக்காமே போயிட்டேனே. காதலின் கீதமே வான்வெளி எங்குமே நீரலை போலவே துள்ளுது உள்ளமே. முத்து மாலை நான் தானே சூடிக்கொள்ளு பெண்மானே, இரவு என்னை கொள்வதென்ன பெண்ணே, ஓடி வந்து சேர்ந்திடு கண்ணே. வெண்ணிலவே என் கனவே வாருகே. சகபனிரே சசா காதலின் பாடலில், சகபனிரே சசா சுரங்களும் சேர்ந்ததே. உன்னை கண்டு ஆளானே, உருகும் மெழுகு போலானே,
சிறுமுத்தம் பாரு பாரு அது வேணா எந்தன் வயசு 20 தள்ளி நில்லு ஆபத்து எங்க ஆடுது இளமொட்டு வந்து துள்ளும் வட்டமிட்டு இளமைதானே உன் சொத்து தாலி கட்டு முத்தம் உண்டு அழகு வயல் நீ எனக்கு பருவமழைதான் எனக்கு மாவா ஓடி வந்து சேர்ந்திடு கண்ணே சேர்ந்து கொண்ட பந்தங்கள் தானே வெண்ணிலவே என் உயிரே I love you, you love me. செக்கச்சி வந்தது செவ்வானம் அது வானம் கொண்ட நாணம் எங்கே எங்கே என் நாணம் ஆசை வந்தால் அது தீரும் ஆஹா, தண்ணீர் போன்றது என் அன்பு தாகம் தீர்க்க என்ன வம்பு எங்கோ பாயுது உன் அன்பு காயமில்லை என்னை நம்பு உனது எழில் பூவனமே உறவு தரும் சீதனமே வா வா ஓடி வந்து சேர்ந்திடு கண்ணே சேர்ந்து கொண்ட பந்தங்கள் தானே வெண்ணிலவே என் உயிரே I love you, you love me. ஓ வெண்ணிலவே என் உயிரே I love you, you love me. ராமு நான் அதிர்ஷ்டக்காரன் தான். அப்பா ஆனந்த், இனிமே நான் ரொம்ப நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. தாத்தா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்காங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இதை கொடுங்க. அப்பா ஆனந்த், உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தாத்தா? நீ இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கா? எதுக்கு தாத்தா? சொல்றப்பா, முதல்ல அந்த பெட்டியில ஒரு தங்க நாணயம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாப்பா. இதுவா தாத்தா? ஆமாப்பா, ஜெயில இருந்து காமாட்சி அம்மா இன்னைக்கு விடுதலை ஆக போறாங்க. இது அவங்க கிட்ட காட்டி உங்களை ரங்கநாத தாத்தா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கையோட கூட்டிட்டு வாப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. யார் தாத்தா அவங்க? முதல்ல கூட்டிட்டு வாப்பா. விவரம் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். சரி தாத்தா. உள்ள கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், மறக்காம குடிச்சிருங்க. ராமு இங்கே விட்டு போறேன். பத்துமா தாத்தா? ராமு, தாத்தாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. பத்துமா? அசோக், காலேஜ்ல மோட்டார் பைக் சர்க்கஸ் செஞ்சு காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அப்படி இல்ல. இது இந்த வருஷம் இந்த ரேஸ்ல நான் தான் சாம்பியன். ரேஸ் முடிஞ்ச அப்புறம் தானே சாம்பியன் யாருன்னு தெரிய போகுது.
அதுக்குள்ள ஏன்டா கொக்கரிக்கிற? பட் ஒன் திங் விமல், சக்சஸ் என்னைக்கு எனக்கு தான், ஞாபகம் வச்சுக்க. கமன், நான் சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணல. டோன்ட் வரி, அசோக்கோட கதை சோக கதையா தான் முடிய போகுது. அவன் உயிரை குடிக்க இது போதும். ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? ஆனந்த். என் பேரு அசோக். பைக் ரேஸ்ல போய்கிட்டு இருக்கேன். துணையா என்னோட வாங்க. வெற்றி பெற்றவருக்கு இந்த கோப்பை பரிசாக வழங்கப்படுகிறது. Dear friends, இந்த பைக் ரேஸ்ல ஜெயிச்சதுல நான் ரொம்ப பெருமையை பூரிப்பு அடைகிறேன். இந்த போட்டியில என்ன ஜெயிக்க விடக்கூடாதுன்னு எத்தனையோ சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. இருந்தாலும் தடை கற்களே படிக்கற்களாக மாத்தி காட்டினேன். ஆனாலும் ஆபத்தான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தி என்ன வெற்றியடைய செய்த நண்பர் ஆனந்த் அவர்கள் தான் இந்த பரிசுக்குரியவர் ஆவார். ஆமா அசோக், இன்னைக்கு காமாட்சி அம்மா விடுதலை ஆறாங்க. அவங்கள தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார். காமாட்சி அம்மாவா? ஆனந்த், அவங்களுக்கு என்ன வேணும்? என்ன சம்பந்தம்னு ஒண்ணும் தெரியல. இத காட்டினா என்ன அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தாத்தா சொன்னார்.
ஆனந்த், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இங்க பாருங்க ஆனந்த், இதே மாதிரி நாணயத்தை எங்க அப்பா என்கிட்ட கொடுத்து அந்த காமாட்சி அம்மா கூட்டிட்டு வான்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. ரெண்டு நாணயமும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல ஏதோ ரகசியம் அடங்கி இருக்கு. அசோக், உனக்கு எனக்கும் ஏதோ நெருங்கிய உறவு இருக்கிறதா என் மனசுக்கு தெரியுது. ஆமா ஆனந்த், எனக்கும் அப்படித்தான் தெரியுது. நாம இப்பவே போய் அந்த காமாட்சி அம்மாவை பார்த்தா உண்மை விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ஆனந்த். ஆமா அசோக், அவங்க எப்போ விடுதலை போயிட்டாங்களா? ஆமா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? ஒண்ணு சொல்லலையே. தேங்க்ஸ் சார், நாங்க வரோம். சரி. இப்ப என்ன செய்யலாம்? அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த காமாட்சி அம்மாவை பார்த்தா எனக்கும் உனக்கு இருக்கிற உறவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் உடனே இந்த விஷயத்தை எங்க தாத்தா கிட்ட சொல்லணும். நான் வரேன். ஆனந்த், இனிமே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கணும். கண்டிப்பா வரேன். வரேன். ராமு, தாத்தாவை யார் கொலை பண்ணது? சொல்லு ராமு, தாத்தாவை யார் இப்படி கொலை பண்ணது? தாத்தா, நீ தேடிக்கிட்டு போன காமாட்சி அம்மா தான் உன்னை பெத்த தாய். யானதான் என் சாவுக்கு காரணம். தாத்தா, தாத்தா. ஹலோ, சிங்கப்பூர் காலா? கனெக்ஷன் கொடுங்க. டாடி, நான் தான் அசோக் பேசுறேன். அசோக், அந்த காமாட்சி அம்மாவை ஜெயில இருந்து கூட்டு வந்துட்டியா? இல்ல டாடி, அவங்க ஜெயில இருந்து முன்னாலே விடுதலையாகி போயிட்டாங்களா. வாட்? விடுதலையாகி போயிட்டாங்களா? எஸ் டாடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாடி. இந்த மதன்கிட்ட வளர்ந்த மகனுக்கு என்னைக்குமே எதுக்கும் குழப்பம் வரக்கூடாது. அவ எங்கேயும் போயிருக்க முடியாது. நேரா தேவகோட்டைக்கு தான் போயிருப்பா. நீ இப்ப உடனடியா அங்க போய் அவளை கூட்டிக்கிட்டு வந்து உன்கிட்டயே பாதுகாப்பா வச்சுக்க. நான் இன்னும் ஒரு வாரத்துல இந்தியாவுக்கு வந்துடுறேன். ஓகே? ஓகே டாடி. நாகப்பாம்பு குட்டிய வளர்த்து அத வச்சே அவ கதையை தீர்த்தணும்னு பெரிய திட்டம் போட்டான். ஆனா இப்ப அந்த நாகப்பாம்பு கிட்ட இருந்தும் தப்பிச்சு போயிட்டாளா? மதன், ஒருவேளை அவ கருடனா மாறி நாகத்தை கொண்டுட்டா? அந்த கருடனையே ஷூட் பண்ற சிங்கப்பூர் புல்லட் நம்ம கையில இருக்கிறத நீ இப்ப மறந்து போயிட்டியா நாகோ? யூ டோன்ட் வரி.
ஆனந்த், வாங்க வாங்க. நான் உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? அசோக், எனக்கு வழிகாட்டியா இருந்த என்னோட தாத்தா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, நாம ஜெயிலுக்கு தேடிக்கிட்டு போன காமாட்சி அம்மா வேற யாரும் இல்ல, என்ன பெத்த தாய். என்ன, காமாட்சி அம்மா உங்களை பெத்த தாயா? ஆமா, அவங்கதான் என்னோட தாய்ங்கிறது எங்க தாத்தா சாகறதுக்கு முன்னாடி எழுதி வச்சதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா உங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சம்பந்தமே புரியலையே. ஆனந்த், வர வாரம் எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து வர போறாரு. அதுக்குள்ள நம்ம 2 பேரும் தேவக்கோட்டைக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். தேவக்கோட்டைக்கா? ஆமா ஆனந்த், உங்க அம்மா தேவக்கோட்டைக்கு தான் போயிருப்பாங்கன்னு எங்க அப்பா போன் பண்ணி சொன்னாரு. அசோக் ப்ளீஸ், நான் எங்க அம்மா உடனே பார்த்தாகணும். சரி ஆனந்த், போலாம் வாங்க. கடைசி தடவை, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டீங்கன்னா உங்களை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவேன், ஜாக்கிரதை. தங்களி ஐயா, இந்த ஜமீன்தாரை எவனாவது எதிர்த்து பேசிடுவானா? யாருங்க பேசுவாங்க? வணக்கங்க. வணக்கம். யாரப்பா நீ? ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. எங்க அம்மா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. என்ன உங்க அம்மாவா? இந்த ஊருக்கு யாரு வந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காத. அது சரி, உங்க அம்மா பேர் என்ன? காமாட்சி. காமாட்சியா? ஆமாங்க. இப்ப எங்க இருக்கா? ஜெயில இருந்து விடுதலையாகி வந்திருக்காங்க. அந்த நடத்தகட்டோட மகனா நீ? ஜமீன்தார, நாக்க அடக்கி வச்சு பேசுங்க. எங்க அம்மாவை பத்தி இழிவா பேசுனீங்க, அந்த நாக்கே இருக்காது. எங்க ஊருக்குள்ள வந்து என்னைய மிரட்டுறியா? நீ காமாட்சியோட புள்ளங்கிற விஷயம் மட்டும் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருமா சேர்ந்து உன்ன கண்டதண்டமா வெட்டி போட்டுடுவாங்க, ஜாக்கிரதை. அப்படி இல்லையா தப்பு பண்ணிட்டாங்க எங்க அம்மா? என்ன பண்ணுனாளா? தாலி கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்ணுன பாவிடா உன்னோட தாய். கட்டின புருஷனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவதான் உன்னோட தாய். 2 பசங்க இருந்தும் பணத்தாசையால வேற ஒருத்தம் கூட ஓடுறதுக்கு முயற்சி பண்ணவதான் உன்னோட தாய். பெத்த தாய் வேசின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன்? ஆத்திரப்படாத. என்ன இழிவா பேசிட்டா என் தாய் பத்தி? ஆனந்த், ஆத்திரத்துக்கும் ஆவேசத்துக்கும் இப்ப நேரம் இல்ல. இங்க நாம வந்த வேலை என்ன? கொஞ்சம் பொறுமையாரு. என் நிலையில் நீ இருந்தா என் மனசு படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை விட்டு உங்களை பிரிச்சு பேசாதீங்க. உங்களோட தாய் எனக்கும் தாய் மாதிரி தான். ஊர்க்காரங்களை இப்ப நம்ம பகைச்சுக்கிட்டா எதுவுமே நடக்காது. அசோக், சத்தியமா என்னோட தாய் பத்தினிதான். எந்த தப்பும் செய்யாத என்னோட தாய் மேல இந்த ஊர்க்காரங்க அபாண்டமா குற்றம் சாட்டி என்ன அவமானப்படுத்தினாங்களோ, அதே இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி என்னோட தாய் பதிவிரதன் நிரூபிக்கிற வரைக்கும் என்னோட மனசுக்கு சாந்தி இல்ல, என் கண்ணுக்கு உறக்கமும் இல்ல. ஆனந்த், கோயில் மணி அடிக்கிறது கேட்டீங்களா? நல்ல சகுனம். நாம வந்ததுல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இங்க தங்கி இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். அந்த கோயில் சன்னிதானத்துல நமக்கு வேண்டிய உதவி கிடைச்சாலும் கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். டவல் எடுத்துட்டு வரேன்.
யாரோ வந்திருக்காங்க. இந்த நாய் குதிரை எங்க வேஷத்தை எல்லாம் பார்த்து நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். எங்களோட வேலை முடியற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த கோயிலே தங்கறதுக்கு அனுமதி கொடுங்க. எங்க அப்பாவால பேச முடியாது. அவர் ஏன் எங்களால உங்க மகளுக்கு ஏதாவது தொந்தரவு வரும்னு பயப்படுறீங்களா? பாருங்க, நாங்க ரொம்ப நல்லவங்க, எங்களை நம்புங்க. அப்பா கெஞ்சி கேக்குறாங்கல்ல, தங்கி கட்டுமே. நீங்க 2 பேரும் அந்த மண்டபத்தில் தங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஆனந்த். Hi, Nimi darling. Hello, where are you, Nimi darling? Oh, ha, Nimi darling. யாருங்க நீங்க? What? I'm your husband. Madan, ting tang ting. Oh. நானு உனக்கு தாலி கட்டின கணவன். என்னங்க இது? நீ சொன்னேன் இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வச்சிட்டு எனக்கு ஸ்டீம் பாத்துக்கு அரேஞ்ச் பண்ணு. லவ் யூ கோ. எங்க யாருங்க இவங்க? என்னோட லேடிஸ் சர்வெண்ட். நம்ம சிங்கப்பூர்ல லேடிஸ் வச்சுக்கிறது இப்ப புது ஃபேஷன். என்னங்க இது? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. கட்டிக்கிட்டு வர நான் இருக்கும்போது யாரையோ குளிப்பாட்டி விட சொல்றீங்க? ஓ நிம்மி, யூ சீன் நிம்மி, கட்னவ குளிப்பாட்டி விடுற சென்டிமெண்ட்ஸ் only in India. சிங்கப்பூர்ல எல்லாம் கால்ல சப்பலை எப்படி சேஞ்ச் பண்றாங்களோ அப்படி பொண்டாட்டிய சேஞ்ச் பண்ணிடுவாங்க. By the way, where is my daughter? அவளும் உங்கள மாதிரியே எப்பவும் வாட்டர் மேலேயே இருக்கா. What? My daughter is on water? What is this? Oh my God! அது இல்லைங்க, அது என்னமோ fish researchன்னு ஊரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. Research? ஐயோ, research இல்லைங்க, research. Fish research-ஆ? பண்ணட்டும். நான் அவளுக்காக சிங்கப்பூர்ல ஒரு நல்ல ஜோடிய செலக்ட் பண்ணிருக்கேன். இங்கிலாந்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு ஹாலண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்புறதுக்காக செலவு செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க செல்ல பிள்ளைதான். வீட்லயே பார் ஓபன் பண்ணி கொட்டை அடிக்கிறான். தானே
நாளைக்கு இப்படியே இருக்கிறது? நானும் லாட்டரி சீட் வாங்கி பார்த்தனே, பரிசே விழ மாட்டேங்குதே. அதெல்லாம் சோம்பேறி போய் செய்யற வேலைடா. ஏன்னா ஆ? நாம 2 பேரும் முகமூடி கொலைக்காரன் ஆயிருவோமா? அதெல்லாம் பழசுரா. முகமுடி திருடுனா போனா என்ன, ஒரு 2000 ரூபாய் பணம், ஒரு மோதிரம், ஒரு தாலி, இதுதான் கிடைக்கும். லம்பா ஏதாவது கிடைக்கணும்டா. ஏன்னா இந்த மதன நாகப்பண்ணு சிங்கப்பூர் போனதுல இருந்து திடீர்னு பணக்காரன் ஆயிட்டானுங்களே, எப்படி? சிங்கப்பூருக்கு போனா பனியும் சட்டி தான் விற்க முடியும். அதுல என்ன கிடைக்கும்? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஒரு நல்ல சோசியக்காரனை பார்த்து நம்ம கைய காட்டி அதுல முன்னேறலாமான்னு பாப்போமா? பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க. யோசிக்கிற உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் இல்ல. என்ன விஷயம்? எங்க வீட்டுல 2 பசங்க குடியிருக்காரம்ல, அதானே அந்த டாப்பர் வாயனும் பாப்பர் வாயனும் தானே? அவனுடைய தான். என் வீடு ராசி சரியில்லை, காலி பண்ண போறோம், அட்வான்ஸ் 2000 கொடுன்னு கேக்குறான். முள்ள மாதிரி பசங்க தானே, எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? முல்ல மாதிரியே முடிச்ச வைக்கோ, மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துட்றானே. பணத்தை கொடுங்கன்னு அரிக்கிறான். என்கிட்ட பணம் இல்ல, செலவழிஞ்சு போச்சு. அவனோட காலி பண்ணாத இருக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். சில பேரு ஆளை காலி பண்றதுக்கு ஜோசியம் கேட்கறான். நீங்க வீட்டை காலி பண்ணாத அளவுக்கு ஜோசியம் கேக்குறீங்க. நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க உங்க வீட்டை விட்டு வாழ்நாள் பூரா காலி பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. அதை பண்ண போதும். நம்மள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கவனிங்க. முருகா பத்மா, உன் கைரேகப்படி பார்த்தா மாடா சுத்துவ, கழுதையா பொதி சுமப்ப, காக்காயா திரியுவ, நாயா தெருவா அலைவ. ஏயா மனுஷனுக்கு ரேகை பார்க்க சொன்னா மிருகங்களை பத்தி சொல்றிய, நான் எப்ப வளருவேன்? இந்த ரேகை குட்டையா போனதுனால ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஓஹோன்னு வருவேன். எவ்வளவு தூரம் வளருவேன்? ஒரு அமிதாப் பச்சன் அளவுக்கு வளருவேன். அதுக்கப்புறம் 20 வருஷம் படாத பாடுபடுவேன். அப்புறம் தான் பழகி போயிடுமே. காசியா, நான் எப்ப அமிதாப் பச்சன் உயரம் வளரனோ அப்ப வந்து தர்றேன். போயா மரத்தடி. வாங்க வாங்க. உங்க கைரேகையை பார்த்து உங்க அதிர்ஷ்டத்தை புட்டு வைக்கிறேன். நீங்க புட்டு வைக்க வேணாம், இடியப்பும் வைக்க வேணாம், கைய பார்த்தா போதும். என்னங்க 1.95 பேட்டாசர் மாதிரியா வச்சிருக்கீங்க? அட நீங்க 2 ரூபா ஜனங்க ரொம்ப பயப்படுறாங்க, அதான் 5 பைசா குறைச்சிட்டேன். ஓஹோ, கை சின்னம், நல்ல ராசியான சின்னம். இதே மாதிரி ஆட்சி பிடிக்குமான்னு பாருங்க. அண்ணன் ஆட்சி அமைச்சா எனக்கு நிதி இலாக்கா கிடைக்குமா பாருங்க. அந்த இலக்கமாட்ட தர மாட்டேன். நீ தர மாட்டேன்னா நான் விட மாட்டேன். உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை அடிப்பேன். நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உன்னை கைது பண்ணுவேன். ஐயோ நிறுத்துங்கய்யா. சட்டசபைக்கு ஜெயிச்சு வந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க. கையை நீட்டுங்கய்யா. அட ஏன் கையா இல்லையா, உங்க கையா நீட்டுங்கய்யா. நீட்டியா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுல தப்பே இல்ல. இந்த 2 கையிலயுமே பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பணம் கோடி கோடியா வந்து குவிய போகுது. எங்க? நீங்க குடியிருக்கிற வீட்லயே. வீட்டை காலி பண்ணாதீங்க, அந்த வீட்டை மட்டும் காலி பண்ணாதீங்க. ஏன்? அங்கதான் உங்களுக்கு பெரிய புதையிலே கிடைக்கும். நாங்க குடியிருந்த வீட்டுல புதையலா? அது மட்டும் இல்ல, அரசாங்க விருது கூட கிடைக்க போகுது. டேய், நம்மளுக்கு அரசாங்க விருதே கிடைக்க போதாம்டா. அங்க அப்படியே நீ கொஞ்சம் கவனிங்க. என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கீங்க, உங்களை சும்மா விட்டுருவோமா? ஏங்க நீங்க சொன்னது நடக்கும்ல? நான் சொல்றது நிச்சயம் நடக்கல. இந்த தொழிலையே விட்டுறேன். ஐயோ, இது பெரிய ஜப்பான் கொலாபரேஷன் தொழில், இத விட்டுறாதீங்க. என்ன மாதிரி 4 பேருக்கு வழி சொல்லுங்க. அப்ப வரட்டுமா? இந்தாங்க 5 பைசா தீஸ்கொண்டி. இந்தாங்க. டேய், என்ன சோசியாரன் சொன்ன மாதிரி இதுதான் வடக்கு மூலை. இங்க குத்துனா தான் புதையல் கிடைக்கும். அப்படியா? ரெடியா? ரெடியா இருக்க. கடைசி உதிர்ச்சி இருக்கு. என்னடா இது? புதையல் இருக்குன்னு தோண்ட போனா உள்ள ஒரு பங்களாவே இருக்குது. எல்லாம் நம்ம வசதிக்காதான். அண்ணே அங்க பாருங்க பெட்டி. டேய், கத்த கத்தையா பணம் இருக்கணும். அந்த காலத்து பெரிய மனுஷங்கள சும்மா சொல்லக்கூடாது. நம்ம தேவைக்காக இந்த காலத்து பணத்தை வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. அண்ணே இதுல எனக்கு சம பங்கு வரணும், இல்ல மத்தவங்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். உனக்கு இதை தவிர என்ன தெரியும்? நாயே. என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு என்னடா பண்றீங்க? ஐயா, நாங்க புதையல் தோன்றதுக்காக எங்க வீட்டுல தோண்டணும்ங்க. அது உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுருச்சு.
ஆமாண்டா, பக்கத்து வீட்டுக்கார சீட்டு கம்பெனி நடத்தினா உங்களுக்கு புதையல் கிடைக்கும். இரு இரு, உங்களை போலீஸ்ல முட்டிக்கு முட்டி தண்ணி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காருங்க, அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. யாரு? அதுதான் புதையல் கிடைக்கும், அரசாங்க விருந்து கிடைக்கும்னு சொன்னாருங்க. அவரை பார்க்கணும், அனுமதி கிடைக்குமா? இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கலாமா? போற போக்குல பாத்துட்டா போச்சு. நீங்க என்ன கேட்டாலும் அவர் கோச்சிக்க மாட்டாருங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. கண்டிப்பா கிடைச்சிருக்கணுமே. இந்த கிடைச்சிருச்சே. ஏண்டா இனிமே நீ சொல்லுங்க. அட விடுங்கய்யா. ஏன் அந்த ஆளை போட்டு அடிக்கிறீங்க? அட சும்மா இருங்க சார். உங்க சீட் பண்ண கொள்ளையடிக்க ஐடியா கொடுத்தவனே இவன் தான். ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுருங்க. ஐடியா கொடுத்தா என்ன விஷயம்? என்ன நடந்தது? ஐயா, இவர்தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. ஐயா, உங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு வச்சது இல்லாம உன் வீட்டை தோன்றதுக்கு பதிலா அவனுக்கு என் வீட்டை தோண்டி இருக்கிற பத்தையெல்லாம் கொள்ளையடிச்சானுங்க. சரியா பெருச்சாலிக்கு மரமெல்லாம் சுட்டுருங்க. ஐயா, மயக்கமா வருதியா? என்ன பார்த்து அமிதாப் பச்சன் மாதிரி வளருவான் ஜோசி சொன்னல, இப்ப அம்ஜத்கர் மாதிரி மிதிக்காரு பாத்தியா? உங்க கைவரிசையை காட்டுங்க சார். ஜெயில ஒண்ணா போடுங்க, இங்க மிதிக்கிறேன். சலங்கையின் நாதங்கள் என் இதயத்தின் கீதங்கள், ஏன் மௌனத்தின் ராகங்கள், பேச பயந்தது எண்ணங்கள். ரதியின் மகளே இனியே சோதனை அள்ளி கொடுமங்கையே, பெண்ணில் அழகிய கிளியே பேசு என்னை தொடுமின்னலே. சலங்கையின் நாதங்கள் என் இதயத்தின் கீதங்கள், ஏன் மௌனத்தின் ராகங்கள், பேச பயந்தது எண்ணங்கள். சிருங்காரத்தில் கலையென்னவோ, சங்கீதத்தில் மொழியென்னவோ, வெண்மேகம் வந்து உடையாக, வேல் கொண்ட கண்கள் படையாக, கனி தாங்கும் இடம்தான் இடையாக, வந்தாயே எந்தன் கொடையாக.
குடியேறு இளைப்பாறு நேரம் மடியேறு விழியோடு என்ன தகராறு விளையாட வேண்டும் பதில் கூறு சலங்கையின் நாதங்கள் என் இதயத்தின் கீதங்கள் ஏன் மௌனத்தின் ராகங்கள் பேச பயந்தது எண்ணங்கள் சாந்தி, என்னாச்சு? அப்பாவுக்கு மார்வலி வந்துச்சு. உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. உங்க மகளை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளை நல்லபடியா பாதுகாக்கிற பொறுப்பு எங்களோடது. அப்பா, ஐயா, சரியா? ஐயோ, ஹலோ. Singapore style. Come on, enjoy. My name is யாரது போனு? வேற யாரு? உங்க பொண்ணுதான். Oh, my daughter. She is still on water. வாட்டர்னா எப்போ உங்களுக்கு விளையாட்டு தான். அவளை இப்படியே விட்டுட்டா ஊர் ஊரா சுத்தி நம்மளை எல்லாம் மறந்தே போயிடுவா. போய் முதல்ல அவளை கூட்டிட்டு வாங்க. Oh, but where is she? அது என்னமோ தேவக்கோட்டைன்னு சொன்னாங்க. தேவகோட்டை போயிட்டாளா? நாகம். அது என்னங்க தேவக்கோட்டைன்னு சொன்னதுமே உங்க 2 பேர் முகமும் தேவாங்க மாதிரி ஆயிடுச்சு. லோன்னிமே ஊரு பேரு தான் தேவக்கோட்டைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது ஒரு மாதிரியான பேட்டை, you know. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நிமே we are international figures. எந்தெந்த இடம் எப்படி எப்படி இருக்குங்கிறது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கரெக்டா தெரியும். ஐயோ, நம்ம பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைங்க. முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வாங்க. போங்க. லுக் சிஸ்டர், நம்மள மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிகர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துக்கு போறது ரொம்ப அவமானம். யூ டோன்ட் வரி. கமல், எஸ் டாடி. விமல், எஸ் அங்கிள். நீங்க 2 பேரும் உடனே போய் ராதாவை அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வாங்க. ஓகே. what a beautiful plan, Mr. Nagar. இவங்க 2 பேரும் போய் என்னுடைய மகளை பத்திரமா இங்க கூட்டிக்கிட்டு வந்தா அவ இங்க லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்க பேண்ட் வாத்திய வாச்சு உன்னோட மகனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணேன். ஹனிமூனுக்கு ஸ்ட்ரைட்டா 3க்கே அனுப்பி வைக்க பிளான் பண்றேன். ஓ மாமா, God bless you my son. ராதாவை பார்த்ததுல இருந்து என் மனசு என்னமோ அவளையே சுத்திட்டு இருக்கு. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? இது ஆனந்தோட நாய் இல்ல? ஆமாண்டி, அதனாலதான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்திருக்குடி. ராதா, நீ சாமி கும்பிட மலைக்கு வந்தது வீண் போகல. நீ பட்ட காதல் வேதனைக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ராதா, உன்னோட ஆனந்த் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஏய் ராமு, உன்னோட எஜமா எங்க? ராதா, நீ போய் ஆனந்த பார்த்துட்டு வா. நாங்க சாமி கும்பிட்டுட்டு வரோம். ராமு, சீக்கிரம் கூட்டிட்டு போ. ராதா, குட் லக். ராமு, சும்மாரு. முதல்ல ராணியை குளிப்பாட்டிட்டு வந்து உன்னை கவனிக்க. ராமு, மறுபடியும் உன்னை நான் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. அது என்னோட அதிர்ஷ்டம். இத பத்தியா டீப்பு
இந்த டீப்பு இது வழியா வந்து இது வரைக்கும் வச்சிருக்கேன். மேல ஃபைலர் வச்சிருக்கேன். பக்தர்கள் வரும்போது நான் ஒரு சீனல் கொடுப்பேன். அப்படின்னா திறந்து விடணும், அப்படின்னா நிப்பாட்டிடணும். புரியுதா? எங்க உன்னை சோதனை விட போறேன். துறக்கிறேன், மூடுறேன், ஓடு. தள்ளுங்க. ஏன் இப்படி பார்க்கறீங்க? ஒருத்தர் வாங்க சாமி. இவரு உண்டியல் வச்சிருக்கேன், தாராளமா காசு போடணும். புரியுதா? பால் பாயசம் குடிச்சிருக்கேன், அப்புறம் கால்ரா வந்துரும். ஓடு சாமி. நான் வளர்ந்துருவேன். நீ வளர மாட்ட, உனக்கு பிறக்கிற குழந்தை வளரும். ஓடு. போடா போய் படுறா சாமி. நீ உருப்பட மாட்ட போ சாமி. பல்ல வளைக்க தொலைங்கடா சாமி. நாத்தம் சாமி. போடா அப்பாடா. என்னடா வசூல் எப்படி? இன்னைக்கு வசூல் பிரமாதம். ஆனா ஒரு கண்டிஷன். இன்னைக்கு உண்டியல் வசூல்ல எனக்கு சரி பாதி கொடுத்தாகணும். ஏண்டா நான் குரு, நீ சிசியன், ஒரு தர வேணாமா? நீ போட்டிருக்கதா போலீஸ் சாமியார் வேஷம். நீயும் ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. இது என்ன, நீ குரு நான் சிசியன், அந்த வேலையெல்லாம் வேணாம். வசூல்ல சரி பாதி வந்தே ஆகணும். அவ்வளவு தானே? நான் கொடுக்கறேன். முதல்ல பயசத்தை ஊத்து. போ. பாதியா வேணும்? என்ன சாமி பாலே வரல? உன் பக்கத்துல ஏதோ குறை. போ. என்ன சாமி பிரசாதம் வரல? போடா. டேய் பிச்சுரும் பிச்சு வந்தன்னா கொன்னுடுவேன். சாமி எனக்கு பால. போய் பூத்துல வாங்கிக்கடா. போடா. ஏய் வரல இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்றா. ஏய் பிச்சுரும் பிச்சு கொன்னுரும் கொன்னு. இந்த ஒரு மாசத்துக்கு பால் பாயசம் வரவே வராது. அதுக்கு அப்புறம் கிருஷ்ணாயில் வரும், பாமாயில் வரும், அரிசி வரும், உளுந்து வரும், பருப்பு வரும். நீங்க மளிகை கடைக்கே போக வேண்டியதில்ல, நேரம் இங்க வந்துருங்க. புரியுதா? என்ன வெக்கமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன்னை பார்த்தனே, உன் முதல் பார்வையிலேயே என் மனசை பறி கொடுத்துட்டேன். உங்க குரு இருக்காரு, எப்படி பால் பாயசம் தராரு? மூளை இருக்கிறவன் எப்படி முன்னுக்கு வரலாங்கிறதுக்கு நாங்க தாமா முன் உதாரணம். தெருவுல ஜனங்க கியூ வரிசையில ஜேஜேன்னு வராங்களே, எல்லாம் அம்பாள் அருளா? அம்பாள் அருளா? எல்லாம் ஐயா அருள் தாமா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பீங்க? வண்டி ஓடுற வரைக்கும் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, மாப்பிள்ளை பாக்குறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மாவை தான் கேட்கணும். அம்மாவா? நீங்க யார கேட்கணும்? வேற யாரு? அந்த சுக்கத்தான். ஐயோ சுக்கு கறி என்னாச்சுன்னு தெரியலையே. பால் பாயாசம் லவ் கொஞ்சமா அதை வந்துடுறேன். இங்க நான் வேடிக்கை பாக்குறேன். ஊத்துறேன் குரு. சாமி எனக்கு பால் கொடுங்க. சாமி ஊத்துங்க சாமி. சாமி பால் சுடுது. சுடுதுடா. போயா. இருங்கய்யா. ஐயோ சுடுறே. ஐயோ ஐயோ சுடுது. ஐயோ
ஐயோ எங்க போலி வேஷம் தெரிஞ்சு போச்சா? நீ போ, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ இந்த பக்கம் வந்துட்டானுங்களே. கமல், தேவக்கோட்டை ஒரு மாதிரியான பேட்டைன்னு எங்க அப்பா சொன்னார். ஆனா இந்த தேவக்கோட்டையில மேனகா ஒருத்தி தனியா உக்காந்துகிட்டு யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்காடா. வேற யாருக்காகவோ இல்லடா, நமக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக குடத்தை வச்சுக்கிட்டு கிராமத்து பாடியில உட்கார்ந்து இருக்காளோ. காலேஜ்ல பைக் சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்த, இப்போ இந்த காட்டுல குடத்தை வச்சுட்டு டான்ஸ் பண்றியா? டான்ஸ்ல நான் மாஸ்டர்ரா, ஃபூல்ஸ். சான்ஸ் கிடைச்சா கொஞ்சம் லைட்டா மாலிஷும் பண்ணிடுவேன் தெரியுமா? ஓஹோ, தாளம் வேற போடுவியா? பாரு அசோக், இந்த மாலிஷ் பாலிஷ்லாம் நம்மகிட்ட வேண்டாம்பா. மரியாதை இங்க இருந்து இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ணிடுறா. ஆனா அதுக்கு முன்னாடி பாவம் இந்த பொண்ணுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டாந்து கொடுத்துருப்பா. என்ன தண்ணி நாங்க கொண்டு வந்து கொடுக்கணுமா? இம்பாசிபிள். தண்ணி கொண்டாந்து கொடுக்காட்டி போனா என்னடா செஞ்சிருவா? நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்பா. ஆனா நம்ம கை என்னவோ காலையில இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு வேலை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓஹோ, உங்க கைக்கு வேலை கொடுத்தா எங்க கையை நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். எங்க வெயிடா பாக்கலாம், கை வை பாக்கலாம். என்ன மச்சி, அவன் குடத்தால வாங்கிக்கிட்டான். உனக்கு எதால தட்டும்? கையால தட்டுமா? தம்பி, இப்போது தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா? இப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா? ஐயோ அசோக், இப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுப்பா. இப்பவாவது தண்ணி கொண்டு வந்து கொடுத்துறேன். அசோக், அவனை வேற ஏதாவது பண்ணீங்க, இவ கழுத்தை அறுத்துருவ. ஜாக்கிரதை. வாங்க. இப்போவாவது இதுல தண்ணி கொண்டு வரீங்களா?
சாந்தி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி பயந்து பயந்து யாருக்கு சாப்பாடு கொண்டு போறேன்? பாரு சாந்தி, உன்னோட அப்பா உன்னை எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் உன்னோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். உனக்கு ஒரு கஷ்டமும் வராம பாத்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. சொல்லு, யாருக்கு சாப்பாடு? இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க கேக்குறதால சொல்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜெயில இருந்து விடுதலையாகி காமாட்சிங்கிற ஒரு அம்மா எங்க அப்பாவை தேடிக்கிட்டு இங்க வந்தாங்க. காமாட்சி அம்மா உங்க அப்பா பார்க்க வந்தாங்களா? ஆமா சாந்தி, எந்த தாயை தேடிக்கிட்டு நாங்க இங்க வந்தோமோ அந்த தாய் அவங்கதான். ஆமா சாந்தி, அந்த காமாட்சி அம்மா தான் என்ன பெத்த தாய். என்ன, காமாட்சி அம்மா உங்க தாயா? ஆமா சாந்தி. எங்க இருக்காங்க அவங்க? இருங்க, கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, ஆனந்த், அம்மா, ஆனந்த், அம்மா, அம்மா, ஆனந்த், அம்மா, ஆனந்த், அம்மா, ஆனந்த், ஆனந்த், நல்லா இருக்கியாப்பா? இத்தனை நாள் எங்க பாருந்த? யாரு ஒன்ன வளர்த்தாங்க? ரங்கநாத் தாத்தா. ரங்கநாதனா? இப்ப அவன் எங்க இருக்காப்பா? அவர் செத்து போயிட்டாருமா. உன்னை காப்பாத்தி வளர்த்து அவனோட கடனை தீர்த்துட்டான். தாயையும் மகனையும் ஒன்னா சேர்த்து பாக்குற பாக்கியம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. அம்மா, இத்தனை நாளா உங்களை ஜெயில எதுக்காக வச்சிருந்தாங்க? இந்த ஊர்க்காரங்கெல்லாம் உங்களை பத்தி ஏமா கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, அபாண்டமா பழி சுமத்துறாங்களே, எதுக்காகம்மா? யார் கண்ணியும் படாம ஏமா இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க? சொல்லுங்கம்மா, அப்படி என்னமா தப்பு செஞ்சீங்க? சொல்றேப்பா, சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றது? இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லி என் மேல சுமத்தப்பட்ட கலங்கத்தை போக்கிக்கணும்னு தான் இத்தனை வருஷமா நான் உயிரோட இருக்கேன். ஆனந்த், நீ சின்னவனா இருந்தப்போ உங்க அப்பா இந்த ஊர் ஜமீன்தார் கிட்ட கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, நான் கனவுல கூட உங்களுக்கு துரோகம் நினைக்காதவன். என்னோட பேச்ச நம்புங்க. அந்த புதையல் கிடைச்ச விஷயத்தை இந்த மேஸ்திரி கிட்ட சொல்லி புதையலை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப நாடகம் ஆடுறாங்க. நாங்களா நாடகம் ஆடுறோம்? அவரை துன்புறுத்தாதீங்க, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். செல்வராஜ், சும்மா எதுக்கு அடி வாங்கி சாக்குறேன்? அதை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு. சத்தியமா சொல்றேன், அந்த காசை இவங்க கிட்டதான் ஒப்படைச்சேன். இவனை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். என் கைவரிசையை காட்டி எல்லாத்தையும் கக்க வைக்கிறேன். வேண்டாங்க, அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, அவரை விட்டுடுங்க. செல்வராஜ், சும்மா எதுக்கு அடி வாங்கி சாகுற? புதையல எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் சத்தியமா சொல்றேன் சாமி, அந்த புதையல இவங்க 2 பேரும் நான் ஒப்படைச்சேன். என்ன சொன்ன?
ஜமீன்தாரியா, நான் பூஜை பண்ணி இந்த பசங்க கழுத்துல தங்க காசு மாலை போட்டது உண்மைதான். நீங்க அனாவசியமா செல்வராஜ் மேல சந்தேகப்பட்டு அவனை சித்திரவதை பண்ணி அந்த பாவத்தை நீங்களே கட்டிக்கிறீங்க. இந்த விஷயத்தை போலீஸுக்கு சொல்லிடுங்க, அவங்க வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அப்படியே சரி. நாகு, இந்த 2 குடத்தையும் இந்த வண்டியில எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற சோலையூர்ல பத்திரமா மறைச்சு வச்சிரு. போலீஸ்காரங்க இங்க வந்து விசாரிச்சா நான் எதையாவது சொல்லி தப்பிச்சிடுவேன். 1 வாரத்துக்கு அப்புறம் எப்படியாவது அங்க வந்து சேர்ந்துடுவேன். ரொம்ப கவனமா இருக்கணும், மாட்டிக்க கூடாது. சரி. சண்டாளா, நயவஞ்சகா, என்ன அநியாயமா சிக்க வச்சிட்டு இந்த புதையலை நீங்க அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களாடா? ஜமீன்தாருகிட்ட இந்த புதையலை ஒப்படைச்சு நான் நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டுறேன்டா. இறங்குடா வண்டியை விட்டு. உன்னை போக விட மாட்டான்டா இந்த செல்வராஜ். ஜமீன்தார் கிட்ட எனக்கும் நாகுவுக்கும் தகாத உறவை இருக்கணும். அதுக்கு உங்க அப்பா தடையா இருந்தாருன்னு அதனால நானே உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டதா ஜமீன்தாரு நம்ப வச்சு என்ன ஜெயில தள்ளிட்டான். முனுசாமி சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஜமீன்தார் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவரு எதையும் சட்டை பண்ணல. கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. யுவர் ஆனர், காமாட்சி அம்மாங்கிற குற்றவாளி கணவனுக்கு துரோகம் செய்து நாகப்பனோடு ஓடுவதற்கு முயற்சித்த போது அதை தடுத்த செல்வராஜை தன் கணவர் என்றும் பாராமல் இந்த காமாட்சி கத்தியால் குத்தி செல்வராஜை கொலை செய்ததை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். கோர்ட் அப்படியே ஏத்துக்குச்சு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயில தள்ளிட்டாங்க. நான் ஜெயில இருக்கேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பிஞ்சு மனசு கஷ்டப்படணும், உங்க வாழ்க்கை பாழாயிடும்னுதான் எந்த காரணத்தை கொண்டு உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு பூசாரி ஐயா கிட்டையும் ரங்கநாதன் கிட்டையும் நானும் சத்தியம் வாங்கிட்டேன். உங்களை பூசாரி ஐயா கிட்ட ஒப்படைச்சேங்கிறதுனால நீங்க 2 பேரும் இங்கதான் இருப்பீங்கிற நம்பிக்கையில விடுதலையாய் நேரம் இங்க வந்தேன். ஆனா என்னோட நம்பிக்கை வீணா போயிடுச்சு. அது அசோக் எங்கப்பா? தம்பியை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ரங்கநாத் தாத்தா கூட அவனை பத்தி ஒண்ணும் சொல்லல. ஆனா என்னோட தம்பி மாதிரியே எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சிருக்கான். அசோக், இங்க வாயே.
உங்களோட அம்மா. அம்மா, எங்க அப்பாவும் இந்த தங்க நாணயத்தை உங்ககிட்ட காட்டி உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சிங்கப்பூர் இருந்து போன் பண்ணி சொன்னார்மா. அதே நாணயம். உங்க அப்பா பேர் என்னப்பா? மதன். மதன். அம்மா, இப்ப சொன்னதெல்லாம் கேட்டப்புறம் நீங்க தான் என்னோட அம்மாவா இருக்கணும் என் உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அம்மா, அசோக்கோட அப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. நீங்க போய் அவரை பார்த்து பேசுனா நமக்குள்ள இருக்கிற உறவு என்னங்கிறது தெரிஞ்சிடும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவை பார்த்து அசோக் யாருன்னு விவரமா தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அசோக், அம்மாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. நானும் சாந்தியும் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். வாங்கம்மா. அசோக், நீ திரும்பி வரப்போ நீதான் என் தம்பிங்கிற சந்தோஷமான செய்தியோட கண்டிப்பா வரணும். ஓகே? வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. கந்தசாமி, என்னங்கய்யா? அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாருங்க, உள்ள இருக்காரு. அம்மா, நீங்க உட்காருங்க, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அப்பா, அப்பா. என்ன காமாட்சி, ஷாக் ஆயிட்ட? என்னோட இந்த பணக்கார பந்தாவை பார்த்தா? இதெல்லாம் நீ கொடுத்த வாழ்வு. கண்டாளா, இவ்வளவு அக்கிரமத்தையும் கொடுமைகளை செஞ்சுட்டு இன்னும் உயிரோட இருக்கீங்களா? உங்களை மாதிரி கேடு கெட்ட ஜென்மங்களை அந்த கடவுள் இன்னுமா உயிரோட விட்டு வச்சிருக்கான். திட்டு, நல்லா திட்டு காமாட்சி. தமிழகராதியில திட்டுற வார்த்தை எத்தனை இருக்கோ அத்தனையும் சொல்லி திட்டு. எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஏன்னா உன்னோட மெயின் ட்ரம் கார்டு இப்ப என்னோட கையில இருக்கு. ஐ மீன் உன்னோட மகன் இப்ப என்னோட கையாளு. என்னோட மகனா? ஆமா, உன்னை இங்க அன்பா கூட்டிக்கிட்டு வந்தானே, அவன் வேற யாரும் இல்ல, உன்னோட இரண்டாவது மகன் அசோக். அசோக் என்னோட மகனா? அப்பா, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி கூட்டிட்டு வர சொன்னீங்க? அப்படின்னா ராஜமரியாதை கொடுக்க சொல்றியா? நீ இந்த மதனோட மகனே இல்ல. கரித்துண்ட போட்டு போட்டு இந்த பங்களாவை காவல் காக்க வளர்த்த அல்சேஷன் நாய் நீ. என்ன சொன்ன? என்ன பார்த்தா நாய்ங்கிற? அசோக், வெறி நாய் மாதிரி இப்படி கடிக்க பார்க்காத. நாங்க காட்டுறவங்களை கடிக்கத்தான் இப்படி உனக்கு சோறு போட்டு வளர்த்தமே தவிர எங்களையே கடிக்கிறதுக்காக இல்ல. You know, now you leave him. காமாட்சி, உன்னோட மகன் அசோக் எங்க கையில எப்படி சிக்கனான்னு யோசிக்கிறியா? நீ யாருக்கும் தெரியாம உன்னோட 2 பிள்ளைங்க அந்த பூசாரி கிட்ட ஒப்படைச்சிட்ட. சொத்துக்களை அபகரிக்கணும்னா வாரிசுகளை அழிக்கணும்னு, கேஸ்ல ஜெயிக்கணும்னா சாட்சிகளை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால எங்களுக்கு விரோதியா இருக்கிற உன்னோட 2 பிள்ளைங்க கதையை முடிக்கணும்னு தான் நாங்க பூசாரியை தேடி போனோம். டாய் பூசாரி, அந்த காமாட்சி அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவளோட பிள்ளைங்களை உங்ககிட்ட தான் ஒப்படைச்சாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லு, அவங்க எங்க இருக்காங்க? அந்த குழந்தைகளை காப்பாற்ற சொல்லிதான் என்கிட்ட ஒப்படைச்சாங்களே தவிர உன்னாட்ட துரோகி கிட்ட கொடுக்கறதுக்காக இல்ல. பூசாரி, எந்த நாக்க வச்சு மந்திரம் சொல்லி நீ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறியோ அந்த நாக்கை இனிமே மந்திரம் சொல்ல முடியாதபடி செய்யறேன். மரியாதையா அந்த பிள்ளைங்களை ஒப்படைச்சிடு. நாக்க வெட்டுறது என்ன பணமாக்கினாலும் சரி, அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். கிடைச்சிட்டாங்களா? இல்ல மேஸ்திரி, எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். இவன் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் எங்கேயும் காணோம். காணமா?
அவங்கள வரவழைக்கிற மந்திரக்கோள் என் கையில இருக்கு. சொல்றியா மாட்டியா? நாக முதல் மந்திரத்துக்கு அவன் சம்சாரம் வந்துட்டா பாரு. நான் ரெண்டாவது மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பசங்களை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். இல்லாட்டி போனா உன்னோட இந்த 2 காலையும் வெட்டி அந்த பசங்க உன்னை இழுத்திட்டு போற மாதிரி செஞ்சிருவேன். வேண்டாப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அவரு ஒண்ணு செஞ்சிடாத, விட்டுடுப்பா. அப்படின்னா அந்த பசங்களை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நாகப்பா, அந்த பசங்களை ரங்கநாதன் கூட்டிட்டு ஓடுறான். அவங்கள பிடி. ஓடுங்க. ரங்கநாதன் எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஆனந்த எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான். எங்க கிட்ட மாட்டின அசோக்க நாங்க அன்பா பாதுகாப்பா வளர்த்தோம். ஏன்னா பழி வாங்குற எண்ணத்தை கண்ணுல தேக்கி வச்சுக்கிட்டு ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்னால என்னைக்காவது ஒரு நாள் என் கைக்கு விலங்கு வந்து சேரும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு அசோக்க ட்ரம்ப் கார்டு மாதிரி பயன்படுத்தி நீ என்னைக்கு திரும்பி வந்தாலும் என் வலையில திரும்பி விழ வைக்கணும்னு ஒரு மாஸ்டர் பிளானை என்னோட மைண்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருந்தேன். அது இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. அசோக், அம்மா, அசோக், காமாட்சி அம்மாவை தேடிக்கிட்டு தேவகோட்டைக்கு ஓடி வந்தானே அந்த ஆனந்த், அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னோட அநியாயத்தையும் அட்டகாசத்தையும் அடக்கி ஆடுறதுக்கு எரிமலை மாதிரி பொங்கிய தரவும் தான் என்னோட சொந்த அண்ணன் ஆனந்த். அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு இந்த மைக்ரோ பாம் அதுல பிக்ஸ் பண்ணு. காமாட்சி, அசோக், அந்த பொம்மையோட கதி என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. அம்மா, அம்மா, அம்மா. லுக் அசோக், நீ இப்ப போய் ஆனந்த கூட்டிகிட்டு வர போனா அந்த பொம்மைக்கான கதி உன்னோட அம்மாவுக்கு ஏற்படும். போறியா இல்லையா? ஓ, வேணாம் மதன், ப்ளீஸ் வேணாம். நான் போய் ஆனந்த கூட்டிட்டு வந்துடுறேன். that's good, that's good. விமல், காமால், Yes, uncle. நீங்க 2 பேரும் அசோக் கூட போய் அந்த ஆனந்த கூட்டிட்டு வாங்க. Come on, go on. Okay, uncle. Come on. அசோக், ஒவ்வொரு நிமிஷமும் நீ காட்டுற தயக்கம் உங்க அம்மா உயிர் காப்பத்து. மைண்ட் இட். ஆனந்த பார்த்த உடனே மனசு மாறி எங்க கிட்ட ஏதாவது மோத நினைச்சா அசோக், தனியா வந்திருக்க. உன்னை என்னோட சொந்த தம்பியாவே நினைச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக உன் கூட அம்மாவை அனுப்பி வச்சா இந்த கேடிங்க கூட வந்திருக்கேன். அசோக், எங்க என் அம்மா? ஆனந்த், நீ நினைக்கிற மாதிரி இவன் உன்னோட தம்பி அசோக் இல்ல. உன்னையும் உங்க அம்மாவையும் கொலை பண்றதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிற கோட்டீஸ்வரனோட மகன் இவன். அண்ணா, என்ன பண்ற நீ? பாடுறதா, இந்த ஆனந்த் நம்மளுடைய எதிரி. நீ இவனை காதலிக்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல என் கூட வா. உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லி என்ன அமைச்சிருக்காரு டாடி. ராதா, இந்த சதிகாரம் உன் அண்ணனா? ஆமா அண்ணா, ஆனா இவன் சொல்ற மாதிரி வேலையெல்லாம்
எங்க அப்பா கண்டிப்பா செய்திருக்கவே மாட்டாரு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஆனந்த், இப்ப நான் வேற ஒண்ணும் சொல்ல விரும்பல. ஒரு தம்பி தன்னோட அண்ணன்ட்ட கெஞ்சி கேட்கறதா நினைச்சுக்க. தயவு செஞ்சு உடனே வந்துரு. முரண்டு பிடிச்ச உன் அம்மா உயிருக்கு தான் ஆபத்து. எங்கடா என் அம்மா? நீ ஆபத்துல இருக்கும்போது உன் உயிரை காப்பாத்தின சிநேகிதனை இப்ப சுட்டுக் கொள்ற அளவுக்கு வந்துட்டியா? உண்மையிலே உனக்கு கொள்றதுக்காக நான் முயற்சி பண்ணல. நம்ம அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி நான் நாடகம் ஆடுறேன். என்ன சத்தியமா நம்பு. அசோக் அண்ணா, அந்த அந்த கண்ணை பாக்குறான். என்ன அடி அடி. பல்லு உடைஞ்சிட போதுரா. ராமு, அசோக் ஒண்ணு சொல்லுவான். நீ செத்த மாதிரி படுத்துக்க. அப்புறமா எழுந்தி பின்னாடியே ஓடி வந்த. ஓடு ஓடு. ஆனந்த், உன்னோட நாயை சுட்டு பொசிக்கிட்டேன். வராம இப்படி பிடிவாதம் பிடிச்ச அடுத்த பலி உன்னோட குதிரை தான். ஜாக்கிரதை. என்னடா சொல்ற? ஓடி. ஏதா அண்ணா, மரியாதை ஆனந்த் இப்ப விட்டுடு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ராதா, அவன் நமக்கு எதிர்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா நான் அவரு மனசார காதலிக்கிறேன். உன்னோட காதல் இல்லைங்களா டாடி கிட்ட சொல்லு. நடக்கிறத பாரு, வாடி. விமல்,
உன் தங்கச்சி டாடிட்ட கூட்டு போ. எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. தெய்வீக காதலர்கள். அடச்சிப. அண்ணா, என்னை விட்டுரு அண்ணா. என்னை விடு. விடுண்ணா. டாடி. டாடி. Oh my dear daughter, உங்க அம்மா சொன்னாங்க you are always on water ன்னு. நீ வாட்டர் மேலே போட்ல போய் டூயட் பாடி நம்ம விரோதி ஆனந்த காதலிக்க ஆரம்பிச்சிடி பாவி. This is very bad. I will pity on you. Kindly you see baby. உன் கல்யாணத்தை எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் கூட பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டர். டாடி, அண்ணா உங்களை பத்தி சொன்னப்பல்லா நான் அதை நம்பவே இல்லை. ஆனா இப்பதான் உங்க சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையில சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யற உங்களை என்னோட அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு தலைகுணமா இருக்கு. பாருமா, ஏமாத்திர இந்த உலகத்திலே உத்தமனா வாடுறது ரொம்ப கஷ்டம். Oh, look my sweet daughter. நாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சதுனாலதான் நீ ஜாலியா கார் பங்களான்னு வாழ்க்கை நடத்த முடியுது. நான் ஒரு கூலி வேலை செய்யறவனா இருந்திருந்தா நீ குடிசை வீட்டுல கந்த துணியை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவளா இருந்திருப்ப. விமல், take your sister to your mother. Okay, come on, go on. பெரியவங்க விவகாரத்துல லேடிஸ் தலையிடக்கூடாது. Come on. டாடி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனந்தனால மறக்கவே முடியாது. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நாங்க காமாட்சி அவ பசங்களை முடிக்கல, நாம நிம்மதியா இருக்க முடியாது எதிர்காலம். என்ன வேணும்னா கொன்னடு, ஆனா என் பிள்ளைங்களை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத. உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். காமாட்சி, அன்னைக்கே உன் குடும்பத்துக்கு சமாதி கட்டி இருக்கணும், விட்டுட்டேன். எங்களுக்கு இன்னைக்கு ஒரே அடியா சமாதி கட்டுறதுக்கு தோளுக்கு மேல வளர்ந்து வந்து நிக்கிறானே உன்னோட பிள்ளைங்க. நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச அநியாயத்தை இந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்லி என்னோட தாய் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் அந்த கடவுளை வந்தாலும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. தாய்க்கேத்த புள்ள மதன் நம்ம பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் முட்டி பார்த்து தோத்து போயிட்டாங்க. இந்த பொடி பசங்க நம்ம கையிலேயே விலங்கு மாட்டி விட பாக்குறாங்க. நம்ம கிட்ட சிங்கப்பூர் பிரைன் இருக்கு, இந்தியா மைண்ட் இருக்கு. அது போராத இவங்க நம்ம சமாளிக்கிறது சாகடிக்க. ஏய் நாகு, இவங்களை ராஜ மரியாதையோட நாம அனுப்பணும். கமல் மாமா, என் மாப்பிள்ளையாக போற நீதான் இதை செய்யறதுக்கு சரியான ஆள். இந்த மைக்ரோ பாம ஆண்டவன் பேரை சொல்லி இவங்க தலையில கட்டு. பாவம், சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தரம் அவங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கட்டும்பா. முதல்ல யார் அனுப்பலாம்? இந்த கிழவியா இந்த பொடி பசங்களையா? முதல்ல இந்த கிழவி அனுப்புனா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். முதல்ல இந்த பொடி பசங்களை அனுப்புவோம், அதை பார்த்து கிழவி கதறதை நாம ரசிப்போம். முனுசாமி, வேண்டாம் முனுசாமி, என் பிள்ளைங்களை ஒண்ணும் பண்ணிடாத. நீ அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். அசோக் வா.
ஆனந்த், என்ன ஒண்ணும் பண்ணிடாது. நான் எந்த தப்பு செய்யல. எல்லாம் அந்த முனிசாமி தான். மை சன், என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. நான் எந்த தப்பு செய்யல. எல்லாம் அந்த நாகு தான் செஞ்சா. நீ ஒரு தப்பு செய்யலையா? இல்லப்பா. உண்மையாவா? அப்ப நீ போ. ஆனந்த், அசோக், ஜமீன்தார, அந்த தங்க காசெல்லாம் திருடிட்டு போனதுன்னு அங்கதான். செல்வராஜ கத்தியால குத்தி சாகடிச்சதுன்னு அங்கதான். ஒரு பாவமும் அறியாத காமாட்சி மேல அநியாயமா பழி சுமத்தி அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சதுன்னு அங்கதான். எங்களை மன்னிச்சிருங்க ஜமீன்தார. அம்மா, மேகம் என்பது ஜீவனே, அள்ளிக்கொள்ளவன் நண்பனே. உன்னில் என்னை, என்னில் உன்னை கண்டு வாழ்வோம் நாம் இன்று புது ஜோடி. வெற்றி 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 வெற்றி, பேரை வாங்கி ஊரை வாங்கி நம்ம ஜோடி நாடும் வாழி. ரவபம்பம் ரவபம்பம் ரவபம்பம்.